வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தயாசிறி ரத்நாயக்கா அவர்கள் நடந்த ஒரு சிங்கள உரையாடல் ஒன்றை நான் உங்களுக்கு தமிழாக்கம் செய்து வந்திருக்கிறேன். அது தவிரவும் இங்கே உள்ளே தொடர்ந்து நடந்த 40 நிமிட உரையாடல்களை நான் உங்களுக்கு தமிழாக்கம் செய்து வந்திருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று, கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக நடந்த விடயங்களை நேரடியாக உண்மையான தமிழாக்கம் செய்து இதில் போட்டிருக்கிறேன். இவ்வாறான வீடியோக்களை போடும்போது தயவுசெய்து நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, ஷேர் பண்ணுவதன் மூலம் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கின்றது என்பதை தமிழ் மக்களும் அறிந்து கொள்ளலாம். நன்றி. முழுமையாக பார்க்கவும். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. ஸோ அது சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு அது சம்பந்தமாக போய் சேர வேண்டும் என்பது முக்கியமான என்னுடைய நோக்கம். ஏனென்றால் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை விவாதங்கள், அதாவது கேள்வி விவாதங்கள் முடிந்த பின்னர் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்று எடுக்கப்பட்டது. அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்றால் வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்றால் அதாவது தமிழில் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள்கிட்ட பாராளுமன்ற நிலையில் சட்டம் ஒன்று இருக்குது. அது ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அது நாளைக்கு ஃபுல்லாக வாசித்து முக்கியமான விடயங்களை மட்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்கிறேன். அந்த சட்டங்களோட அடிப்படையில் தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதாக இருந்தாலும் சரி, அல்லது பாராளுமன்றத்தில் ஏதாவது டாக்குமெண்டேஷன் செய்வதென்றால், அதாவது ஏதாவது முறைப்பாடுகள் செய்வதென்றாலும் சரி, அல்லது பாராளுமன்றத்தில் ஏதாவது கேட்பதென்றாலும் சரி, அல்லது பாராளுமன்றத்தில் கதைக்கிறது, முதல் நாள் தொடங்குவது இப்படி பாராளுமன்றத்தை ஒரு ஆள் ஒவ்வொருத்தரும் இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்கிறது என்ற சகல விடயங்களும் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் ஒன்று இருக்குது. அது எத்தனையாம் ஆண்டு என்றால் நான் நினைக்கிறேன் 98ஆம் ஆண்டு அது திரும்ப ரிவைஸ் பண்ணுவார்கள், அமெண்ட் பண்ணுவார்கள். அதில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டால் அதை அமெண்ட் பண்ணி புது விடயங்களை அவற்றிலே கொண்டு வருவார்கள். அதிலே அந்த நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி 92வது பந்தி என்ன சொல்கிறது என்றால், அதில் 92 1 2 இருக்கிறது. அந்த 92வது பந்தி என்ன சொல்லுகிறது என்றால், சாதாரணமாக ஏதாவது பாராளுமன்ற நடைமுறை ஒன்று சரியாக செயற்படுத்தப்படாவிட்டால் அதனை சபாநாயகரிடம் சுட்டி காட்டி அதை ஒழுங்கு செய்வதற்கு 92(1) என்றது இருக்கிறது. ஸோ நாங்கள் எழும்பி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கதிரையிலிருந்து எழும்பி, நான் அது சம்மந்தமாக ஆறுதலாக போடுகிறேன், எழும்பி சபாநாயகரிடம் சொல்லலாம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், சபாநாயகர் இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. ஸோ இது எப்போ நாங்கள் கேட்கலாம் என்றால், நாங்கள் ஓட் பண்ணுகிற நேரம் தவிர்த்து மிச்ச சகல நேரங்கள்லையுமே பாராளுமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்று எடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய நாங்கள் எழும்பினாங்கள் இந்த விஷயம் ஒரு சில என்ன பார்ப்பீங்க, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு கத்தி வேணும்னு சொன்னால் பிள்ளையான விடயங்களை கதை கேட்கல, பிள்ளையான விடயங்களை சொல்லிக்கல, சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதால தான் அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கிறது. அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பெயர் சுட்டி காட்டப்பட்டால் அதையும் நாங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பெயரை சுட்டி இருக்கிறார்கள், ஆகவே அதுக்குரிய சரியான விடயத்தை என்ன சொல்ல வேணும்னு சொல்லி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுப்பார்கள். அப்போ இன்றைய தினம் காலை பாராளுமன்றத்திலே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்று எடுக்கப்பட்டது. அது என்ன விடயம் என்றால், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு இப்போ எல்லாருமே கணேமுள்ள சஞ்சீவன்னு சொல்லி வீடியோ போடிக்கல. அது உங்களுக்கு அது யூடியூப் இருக்கிறதால பயங்கர லாபம் என்று சொன்னால், உங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். கணேமுள்ள சஞ்சீவ, அடுத்தது செவ்வந்தி, அது நீங்கள் எல்லா இடமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் எங்களுடைய பாராளுமன்றத்தில் என்ன சொன்னவர் என்றதை பார்ப்போம். அதை நான் தமிழாக்கம் செய்து இதோட போடுறேன். ரெண்டாவது, அது தொடர்பாக 1-2 விவாதங்கள் ஏற்பட்டது. அது என்னென்றால், பாராளுமன்றத்தில் இப்போ நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது சம்பந்தமாக விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, நோமலாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி அரசாங்க கட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. ஸோ அது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நான் இடத்துல போடுகிறேன். அப்போ எங்களுடைய சாமரை நினைக்கிறேன், நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோட ப்ரொஃபைலை என்னுடைய யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் போடுவதாக இருக்கிறேன். இவர் யார், எங்கேருந்து வந்திருக்கார், இவருக்கு என்னென்ன இருக்குது பதவி, இவர் எப்பப்போ இருந்தவர். ஸோ எங்களுடைய தமிழ் மக்கள் முழுக்க சிங்களம் உட்பட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும் கட்டாயம். ஸோ அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். அல்லது யாராவது போட்டாலும் நல்லம், நீங்கள் யாராவது இந்த வீடியோ ஒரு யூடியூப்பர் இந்த இதை எடுத்து போடுவீர்கள் என்றால் அதை என்ன நல்லம், அல்லது நான் போடுகிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்தை என்னுடைய தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் உன்னிப்பாக பார்க்கணும், பாராளுமன்றத்தில் என்ன நடக்குன்றதை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் எவ்வாறு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் எங்களை ஏமாற்றுகிறார்கள், என்ன செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம்
இன்றைய தினமில்ல கடந்த இந்த பாராளுமன்றம் தொடங்கி இப்போ 100 நாட்களுக்கிட்ட ஆகிறது. இந்த இவ்வளவு நாட்கள்லையும் எங்களுடைய எதிர்க்கட்சி வரிசையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாரது, எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வாரது சரியான குறைவு. எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவார்கள். நான் வழக்குகள் தவிர்த்த மிகுந்த சகல நாட்களிலும் பாராளுமன்றம் போயிருக்கிறேன். என்னோட பேச தராத நாட்களில் கூட போயிருக்கிறேன். எப்பயாவதுக்கா வருவார்கள், ஒரு 1 hour இருப்பார்கள், நீ போயிடுவார்கள். அவர்கள் தங்களுடைய பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் போய் 6வது வழக்கு போடுறனாலும் வழக்கு போடலாம், பிரச்சனை இல்லை. ஏனென்றால் சிசிடிவியில் இருக்கும் அவர்களுடைய மொத்த பாராளுமன்ற அவர்ஸில் இவர்கள் 20% மணித்தியாலங்களில் தான் இவர்கள் வந்து போயிருப்பார்கள். மற்ற நேரங்களில் வாரையில். அதுதான் உண்மை. இன்றைய தினம் அந்த கணேமுல்ல சஞ்சீவட பிரச்சனையும் மற்றது அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் என்ன கதைக்கப்பட்டதுன்றதை நான் உங்களுக்கு இந்த பாராளுமன்ற லைவை ஸ்டாப் பண்ணி தமிழாக்கம் செய்தார்னு அதில் என்ன சொல்லப்பட்டது பிரதானமாக என்றால், அந்த சிவந்தி அது கணேமுல்ல சஞ்சீவை எங்களுடைய போலீஸ்காரர் தேடி பிடிக்கவில்லை. அவரை தேடி பிடித்தது துபாய் நகரில் இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்றதால் தான் சொல்லி எங்களுடைய இதை ஒரு 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 எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை அது பெரிய பிரச்சனை. பட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட, நீதிபதிகள் உட்பட, அரசாங்க ஊழியர்கள் உட்பட பொதுமக்களோட பாதுகாப்புக்கு பிரச்சனை வருகிறது என்று எதிர்க்கட்சி சொல்லுகிறது. அந்த விவாதத்தை இப்போது நாங்கள் பார்ப்போம். දෙක පුරාවට පාර්ලිමේන්තුවේ පෞද්ගලික 19 වෙනි දින කොළඹ මෛත්‍රාත් අධිකරණයේ සිදු වූ වෙඩි තැබීමත් ඊට ඒ වගේම මිද්දෙනී සිදු වූ වෙඩි තැබීමත් සම්බන්ධයෙන් විවිධ කාරණා මේ සභාව තුළ මතුවුණා. வணக்கத்துக்குரிய சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் கடந்த 2 நாட்களாக மட்டுமல்ல, இந்த 2 நாட்களிலே நடந்த கொலை, கணேமுல்ல சஞ்சீவனுடைய நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த கொலை மற்றும் இன்னொரு தந்தையும் அவருடைய குழந்தைகள் 3 பேர் இப்போது உயிர்கள் போயிருக்கிறது. அவர்களுக்கு நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் காரணமாக நீண்ட விவாதங்கள் இந்த பாராளுமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்தான் எங்களுடைய போலீஸ் அமைச்சர் ஆனந்த விஜயலால் அவர்கள் உரையாற்றுகிறார். ඒ වගේම මේ ආශ්‍රිතව ජාතික ආරක්ෂාව බිඳ වැටි ඇති ආකාරයන් බිඳ වැටි ඇති බවක් විපක්ෂයේ විසින් චෝදනා කරනු ලැබුවා. ඒ වගේම මේ அதேபோல இவர்கள் எங்களுடைய எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு இப்போது நிலமட்டத்துக்கு போயிருக்கிறது, அதாவது பயங்கரமாக விழுந்திருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். අනුගතව විනිසුරුවන්ගේ ආරක්ෂාව පිළිබඳව ගැටලු නැත්නම් ආරක්ෂාව අඩු කරලා යන කාරණාව පිළිබඳවත් යම් කරුණු සහ මතවාදයන් මේ සභාව තුළ. அதே நேரம் முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பழைய அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் இந்த சபையிலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ඉදිරිපත් කරනු ලැබුවා. ගරු කතානායකතුමනි 2025 19 වෙනි දින කොළඹ මෛත්‍රාත් අධිකරණයේ සිදු වූ වෙඩි තැබීම සම්බන්ධයෙන් පාර්ලිමේන්තු විපක්ෂයේ ප්‍රශ්න කිහිපයක් සම්බන්ධයෙන් මම මේ අවස්ථාවේ අදහස් ප්‍රකාශ කිරීමට කැමැතියි. மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக இந்த பாராளுமன்றத்திலே எனக்கு சில தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. මම මේදී ප්‍රකාශ කරන්න කැමති පසුගිය දින සිදු වූ වෙඩි තැබීම පිළිබඳව රජයක් වශයෙන් අපි කනගාටුව ප්‍රකාශපත් කරනවා. அதே நேரம் கடந்த தினங்களில் நடந்த சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக அரசாங்கம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய துக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். නමුත් මෙම සිදුවීම සම්බන්ධයෙන් ශ්‍රී ලංකා පොලිසිය විසින් නිසි පරීක්ෂණ පවත්වලා වෙඩි තැබීම සිදු කළ සැක කරන පුද්ගලයන් වෙඩි තබා පැය 8ක් ගත වීමටත් පෙර ආතුව අත්අඩංගුවට අරන් තියෙනවා. அதே நேரம் மேற்படி துப்பாக்கி சூட்டு சம்பவங்களிலே அந்த துப்பாக்கிசாரிகளை 8 மணித்தியாலங்களுக்கு உள்ளேயே நாங்கள் சிறைப்பிடித்திருக்கிறோம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். මේදී විශේෂම ශ්‍රී ලංකා පොලිසියේ කැපවීම දක්ෂතාවය අගය කළ යුතු දෙයක් ලෙස මම දකිනවා. அதே நேரம் இவ்வாறான ஒரு செயற்பாடு இலங்கை போலீசாரின் மிக திறமையான செயற்பாடு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். අපේ රටේ පසුගිය කාලවලදී සිදුවුණු සමහර අපරාධ තියෙනවා. අද වෙනකල් කිසිදු සැකකාරයෙක් අත්අඩංගුවට ගැනීම නොහැකුණා. எங்களுடைய நாட்டிலே இதற்கு முதல் பல கொலைகள் நடந்திருக்கின்றன. இன்று வரை அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இவர் சொல்லுவது லசந்த விக்ரமதுங்க உட்பட பழைய கொலைகளை, தஜுதீன் உட்பட பழைய கொலைகளை சுட்டி காட்டுகிறார். අපරාධ ලෙස ඒවා සියල්ලම දේශපාලන සම්මතතා මත සිදු අපරාධ කියලා අපි කවුරුත් දන්නවා.
அதே நேரம் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அந்த அவ்வளவு கொலைகளுக்கும் அரசியலே பின் காரணங்களாக நிற்கிறேன் என்பதை நான் இங்கே சொல்ல அரசியலும் அரசியல்வாதிகளுமே காரணங்களாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். නමුත් ශ්‍රී ලංකා පොලිසිය දක්ෂ නිලධාරීන් තමන්ගේ පරීක්ෂණ සඳහා අවශ්‍ය නිදහස අපි රජයක් විදිහට ලබා දීලා තියෙනවා. ඒ නිසා අපරාධ සම්බන්ධයෙන් කාර්යක්ෂම පරීක්ෂණ ඉතා ශක්තිමත්ව සිදු වෙනවා. ගරු කතානායකතුමනි, அதே நேரம் எங்களுடைய இலங்கை போலீசாரின் மிகச்சிறந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திறமையானவர்கள். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். මීට පැය කිහිපයකට පෙර මීට පැය කිහිපයකට පෙර මිද්දෙනියේ මීට පෙර ආතුව සිදු වූ අරුණ ප්‍රියන්ත විධානගමගේ මහතා සහ ඔහුගේ දරුවන් දෙදෙනාගේ ඝාතනය සම්බන්ධයෙන් அதே நேரம் மித்தனிய பிரதேசத்திலே அருண என்று அவர்களுடைய பிள்ளைகளுடைய கொலை சம்பந்தமாகவும் எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை கொலை செய்தவரை நாங்கள் சிறை பிடித்திருக்கிறோம். அந்த மித்தனிய கொலை தொடர்பாக ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2 பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பிரசாத் குமார, பிரபாத் துஷார, அவர்களில் ஒருவர் பிரசாத் குமார, மற்றவர் பிரபாத் குமார. මේ සිද්ධියට සම්බන්ධයි සැකරලා පොලිස් කොස්තාපල් 82 493 IL ජනක ප්‍රසාත් මීට இது சம்பந்தமாக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் 83 423 நினைக்கிறேன், நம்பர் ஞாபகம் இல்லை. போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தொடர்பட்டிருக்கிறார். அவரையும் இப்போது நாங்கள் சிறைப்பிடித்திருக்கிறோம். මොහොතකට පෙර අත්අඩංගුවට ගත්තා. ඉතින් මම මේ සභාවට කියන්න කැමති යම් සිද්ධියක් වුණොත් ඒ පිළිබඳව අපි වහාම පරීක්ෂණ පවත්වලා ඒ සියලු දෙනා නීතියේ රැහැන්ට කොටු කර ගැනීම සඳහා අවශ්‍ය සියලු පියවර අරන් තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන් මේ ගරු සභාව දැනුවත් இந்த சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால், ஏதாவது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தால் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு அல்லது அவற்றை நாங்கள் சாதாரண தரத்துக்கு கொண்டு வருவதற்குரிய சகல வேலைகளையும் போலீசார் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்திருக்கிறோம். විශේෂයෙන්ම මේ සිදුවීම හරහා ජාතික ආරක්ෂාවට තර්ජනයක් පවතින බවට බොරු බිල්ලෙක් සමාජයේ නිර්මාණය කරන්න විපක්ෂ அதே நேரம் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எங்களுடைய நாட்டிலே பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது, பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தின் ஊடாகவும் அதே நேரம் சோஷியல் மீடியா ஊடாகவும், அதாவது முக புத்தகங்கள் மற்றும் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் என்பது கூடாகவும் கொண்டு வரதுக்கு எத்தனிக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். කණ්ඩායම් උත්සාහ දරමින් ඉන්නවා. ඉතිහාසයේ පුරාම කරපු දෙයක් තමයි ජාතික ආරක්ෂා සම්බන්ධයෙන් සැකයන් කැළඹීම සමාජය තුළ නිර්මාණය කිරීම. මේ සිදුවීම අධිකරණයේ ඇතුලේ සිද්ධ වෙච්ච පළමු වෙඩි තැබීම නොවේ. හැබැයි එහෙම කියලා මේ සිද්ධිය ලඝු කරන්න අපි සූදානම් නැහැ. அதே நேரம் இந்த சம்பவம் எங்களுடைய நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த முதலாவது கொலை அல்ல. ஆனாலும் அவ்வாறு சொல்லி நாங்கள் இவற்றை விடுவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் இவை சம்பந்தமாக தொடர்ந்து பரிசீலித்து கொண்டிருக்கிறோம். මේ පිළිබඳව රජය බරපතල ලෙස අවධානය යොමු කරලා තියෙනවා. මේ පිළිබඳව රජයේ දැඩි කැපවීම මැදිහත් වීම සිද්ධ කරලා තියෙනවා. අපි දන්නවා පසුගිය දශක දෙකක තුනක කාලේ පුරාටම පාතාලේ කොහොමද වර්ධනය වෙන්නේ කියලා. මේ இது சம்பந்தமாக அரசாங்கம் என்ற அடிப்படையிலே மிகவும் கூடிய அவதானத்தை செலுத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதிமுக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. කල්ලි නිර්මාණය වුණේ දේශපාලන අනුග්‍රහයක්ව. ඒ පාතාල කල්ලිවට දේශපාලන රැකවරණ තබා දීලා තිබුණා. ඒ විතරක් නෙවෙයි. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே கடந்த அரசாங்கங்களிலே அரசியல் பின்புலத்தில் உள்ள பாதாள உலக குழுக்கள் எவ்வாறு இயங்கி வந்தன என்பதை உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். මේ පාතාලත් එක්ක මද්ද්‍රව්‍ය ජාවාරම ඇතුළත් විවිධ හොරකම් මැරකම් ජාවාරම් සම්බන්ධයි. ඒවා එකට සම්බන්ධයි. මේ සේරම පිටපත තිබුණේ දේශපාලන වශයෙන් මන රැකවරණය. ඒ වගේම මෙහිදී සිහිපත් කරන්න කැමති මේ විදියට විටින් විට පසුගිය සමේ වාර්තා වූ වෙඩි තැබීම් පාතාල ක්‍රියාකාරකම් සිදුවුණේ විවිධ පාතාල කල්ලි හා පුද්ගලයන් අතර සිදු ගැටුම් විදියට. அதே நேரம் கடந்த காலங்களிலே பாதாள கோஷ்டிகள் போதைப் பொருட்கள் கடத்துவது மட்டுமில்லை, அரசியல்வாதிகளின் பின்புலங்களிலே இருந்து செயற்பாட்டார் என்பதை நாங்கள் அறிவோம். එම ගැටුම් නිසා මියගිය අතර පාතාල නායකයන් විදියට නන්දරු පුද්ගලයෝ ඉන්නවා. ඔවුන් එහෙම ඝාතනය වීම අපි කිසිසේත්ම සාධාරණීකර කරන්නේ නැහැ. නමුත් එලෙස මිය යන අය අතර මනුෂ්‍ය ඝාතන විශාල ප්‍රමාණයක් කිරීම සම්බන්ධයෙන් චෝදනා තියෙන පුද්ගලයෝ සිටිනවා. මන් මෙහින් මතු කරන්න උත්සාහ කරන්නේ වෙනත් කිසිවක් නොව මනුෂ්‍ය ඝාතන.
அதே நேரம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் பாதாள உலக குஸ்திகளின் தலைவர்கள் கனபேர் இருக்கிறார்கள். அவர்களை மனிதர்களாக நடத்துவது மட்டுமல்ல, அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்துவதற்கு தயாராக உள்ளோம். විශාල ප්‍රමාණයක් කරපු පුද්ගලයන් මේ රටේ පසුගිය කාලේ බිහි වුණේ කොහොමද කියන කාරණාව. ඒ පුද්ගලයන් බිහි වුණේ දැන් බොහෝ විපක්ෂයේ සිටින සමහර කණ්ඩායම් බලය ඔබවපු එයාලගේ ආණ්ඩු කාලවලදී. அதே நேரம் அவ்வாறு பாதாள உலக கோஷ்டிகளுக்கும் தலைவர்கள் எதிர்க்கட்சியிலே இப்போது அமைந்திருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் அடிப்படையிலும் அவர்களுடைய உதவிகளின் அடிப்படையிலுமே இவ்வளவு காலம் இயங்கி வந்தார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். වගේම යාලගේ අනුග්‍රහයෙන් එහෙම පිරිස් දැන් විශාල ගෝසාවක් කරන්න පටන් අරන් තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි පසුගිය සමයේ පැවති ආණ්ඩුවල ඒ කියන්නේ දැන් මේ විපක්ෂින සමහර කණ්ඩායම්වල බලය හොබවන කාලයේදී අපිට මතකයි සිදුණු පාතාල ක්‍රියාකාරකම් මිනිමැරි මොනවද කියන அதே நேரம் எங்களுடைய எதிர்க்கட்சியில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் ஒரு காலத்திலே கொலை மட்டுமல்ல பாதாள உலக கோஷ்டிகளுடன் எவ்வாறு தொடர்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். සමහර ක්‍රීඩකයෝ මාධ්‍යවේදීන් ඇතුළු විශාල පිරිසක් ඝාතනය වුණා, අතුරුදහන් වුණා විතරක් නෙවෙයි සමහරුන්ගේ කකුල් අතපය කඩලා දැම්මා. ඒ සිදුවීම් පිළිබඳව මේ විපක්ෂයේ ඉන්න ඉදන් ජාතික ආරක්ෂකවයි කියමින් කෑගොක් අතන කිසිම කෙනෙක්. அதே நேரம் எதிர்க்கட்சியில் இருக்கும் இலங்கையிலுடைய பாதுகாப்பு இறையாண்மைக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூக்குரலிடும் எதிர்க்கட்சிக்காரர்கள் எவ்வாறு இதுவரை காலமும் அவர்களுடைய அரசியலை பாதாள உலக கோஷ்டிகளை கொண்டு செய்திருந்தார் என்பதை நாங்கள் அறிவோம். යාලගේ ආණ්ඩු කාලේ කිසිම සාධනීය මැදිහත් වීමක් කළේ නැහැ. යාලගේ කාලේ තමයි ලංකා දේශපාලනේ කළු පැල්ලම් බඳු ඒ සිදුවීම් සිදුුනේ අද වනත් එක්ක ඒ අපරාධවල වින්දිතයන්ට යුක්තිය ඉෂ්ට වෙලා නැහැ. ඒ වින්දිතයන්ට යුක්තිය ඉෂ්ට කිරීමට අපි මැදිහත් වෙන බව මේක සභාවට ප්‍රකාශ කරන්න කැමැතියි. නමුත් අපි ජාතික ජනබලවේගයේ බලයට පත් වුණාට පස්සේ පසුගිය සමයේ මෙම් පාතාලයේ තිබුණු දේශපාලන රැකවරණ සියල්ලම සම්පූර්ණයෙන් ඉවත් කරලා තියෙනවා. அதே நேரம் அவர்கள் செய்த அந்த கொலைகளை நாங்கள் பிடிப்பது மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையிலே நாங்கள் அரசியல் கட்சி என்ற அடிப்படையிலே மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை கொண்டுவதற்கு தயாராக உள்ளோம். කිසිම මන්ත්‍රීවරයෙක් ඇමතිවරයෙක් මේ කිසිදු පාතාල කණ්ඩායම් සමග සම්බන්ධ පවත්වන්නේ නැහැ. අපි පොලිස් அதே நேரம் எங்களுடைய எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த பாதாள உலக கோஷ்டிகளுடன் ஒரு தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ඒ පාතාල පොලිසියට පාතාල සමාජිකයන් සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න නිදහස ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම කිසිදු දේශපාලන බලපෑමක් පොලිසියට සිදු කරන්නේ නැහැ. පරීක්ෂණ දේශපාලනීකරණයෙන් තොරව සිද්ධ වෙමින් පවතිනවා. அதே நேரம் ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையிலும் அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் போலீசாரின் எந்தவித சாதாரண வேலைகளுக்கு நாங்கள் இடையூறு ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய சகல சோதனைகளுக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் இடம் அளித்திருக்கிறோம். මෙම විපක්ෂය විසින් විවිධ අවස්ථාවලදී මත කරපු තවත් ප්‍රශ්නයක් තමයි විනිසුරුතුමන්ලාගේ ආරක්ෂාව සම්බන්ධයෙන් මේ වන විට මේ ගරු පාර්ලිමේන්තුවට අවධාරණය කරන්න කැමති විනිසුරුතුමන්ලාගේ ආරක්ෂාව රාජකාරී විධිමත්ව පොලිස්පතිවරයා විසින් නිකුත් කරලා ඇති 2011 දෙසැම්බර් 3 වෙනි දින චක්‍රලේඛ ප්‍රකාරව තමයි සිද්ධ වෙන්නේ. ඒ අනුව කිසිදු ආරක්ෂාවේ වෙනස්කමක් කරලා නැහැ. அதே நேரம் எங்களுடைய 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குரிய சுற்றறிக்கையின் மூலம்தான் நாங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எந்த மாற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்தவில்லை. ආරක්ෂාව ඒ ආකාරයෙන්ම ලබා දීලා තියෙනවා. ඒ අනුව මහේස්ත්‍රාත් වරේකු අතිරේක මහේස්ත්‍රාත්වරයෙකු දිසා විනිසුරුවරයෙකු අධිකරණ සභාවේ ලේකම්වරයා නියෝජ්‍ය ලේකම්වරයා දේශ සහකාර ලේකම්වරුන් මහාධිකරණ විනිසුරුවන් පළාත්බද සිවිල් අභියාචනාකරණ විනිසුරුවන් වාණිජ්‍ය මහාධිකරණ විනිසුරුවන් අභියාචනාකරණ විනිසුරුවන් ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිසුරුවන් මේ සියලු දෙනාට පෙර පැවති ආරක්ෂාව එලෙසම පවත්වාගෙන යනවා. මේක 2011 12 වෙනි මාසයේ 3 වෙනිදා නිකුත් කරපු චක්‍රලේඛ ඒ පිළිබඳව சில நீதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் எடுக்க வேண்டிய நடைமுறைகளை நாங்கள் அந்த சுற்றறிக்கை மூலம் செய்வதற்கு நாங்கள் அவர்களிடம் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளோம். ආදිව සඳහන් වෙනවා කිසිම විනිසුරු තුමෙකුගේ ආරක්ෂාව පිළිබඳව ගැටලුවක් මතු කරලා නැහැ. මම එහෙම කියන්නේ පොලිස්පතිවරයා විසින් මේ දෙසැම්බර් මාසයේ නිවේදනයක් නැත්නම් චක්‍රලේඛයක් නිකුත් කරලා මේ මහාධිකරණ විනිසුරුවන් ඇතුළු අනිකුත් විනිසුරුවන්ගේ ආරක්ෂාව සඳහා සම්බන්ධීකරණ නිලධාරීකෝ පොලිසිය පැත්තෙන් පත් කරලා තියෙන යම් ගැටලුවක් තියෙනවා නම් එතුමා ආරාමික සම්බන්ධීකරණය කිරීම සඳහා පියවර අරන් තියෙනවා. அதே நேரம் எங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் மூலமாக இது சம்பந்தமான சகல வேலைகளையும் செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். දෙසැම්බර් මාසයේ ඒ
හින්දා මේ විනිසුරුවරුන්ගේ ආරක්ෂාව පිළිබඳව මේ සභාවේ මතු කරපු කාරණා මම හිතන්නේ සත්‍යෙන් තොරයි කියලා මම ප්‍රකාශ කරන්න කැමැතියි. ඒ වගේම මේ 19 වෙනිදා මහේස්ත්‍රාත් අධිකරණයේ සිදු සිද්ධිය සම්බන්ධයෙන් පොලිස්පතිතුමා මා වෙත වාර්තාවක් ලබා දීලා තියෙනවා. ඒ අනුව 19 වෙනි දිනේ කොළඹ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ අපරාධ සම්බන්ධයෙන් පොලිස්පතිතුමාගේ උපදෙස් පරිදි කොළඹ අපරාධ කොට්ටාසේ නිලධාරීන්, පොලිස් විශේෂ කාර්යභාරකායේ නිලධාරීන්, ඒ වගේම අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන් එක්ව තොරතුරු හුවමාරු කරමින් විමර්ශන පවත්වාගෙන යනවා. அதே நேரம் அந்த நீதிமன்றத்தில் நடந்த கொலை தொடர்பாக சிஐடி உட்பட போலீசார் உட்பட எஸ்டிஎஃப் உட்பட சகலுடைய வேலைகளையும் தொடர்பாக நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறோம். ඒ අනුව අංක 202 ඒ දඹහෙන පාර මාර්ගම පදිංචි ස්වාමිදු දිල්ෂාන් පියුමන් කදනාරච්චි වයස අවුරුදු 27යි සැකකරු පාලාවිය හන්දිය ප්‍රදේශයේදී පැය 16ට පුත්තලම් පොලිසිය විශේෂ කාර්යබලකායේ නිලධාරීන් විසින් அதே நேரம் ஒருவருடைய பெயரை சொல்லி அவரை நாங்கள் அரஸ்ட் 27 வயதுடைய ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அரஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். මනුෂ්‍ය ඝාතනයක් සිදු කිරීම සම්බන්ධයෙන් අත්අඩංගුවට තියෙනවා. වැඩිදුර පරීක්ෂා කිරීමේදී සැකකරු සන්තකයේ තිබී ගමන් මල්ලේ විදේශ රටක නිෂ්පාදිත කොළ පැහැති ජීව අත්බෝම්බයක් හමු වී ඇති අතර ඒ නඩු බාණ්ඩ වශයෙන් පොලිස් නිලධාරීන් බාරයට ගෙන තියෙනවා. மேலும் நாங்கள் அவற்றை விசாரணை செய்தபோது எங்களுடைய வேறொரு வெளிநாட்டிலிருந்து அவருக்கு தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது சம்பந்தமாக நாங்கள் அறிந்துள்ளோம். ඊට අමතරව NEPA 5293 දරන KDH වර්ගයේ වෑන් රථයේ රියදුරු වශයෙන් සිටි මිල්ලා ලිපිනේ පදිංචි කල් ගොඩල් හේන මිල්ලා ලිපිනේ පදිංචි මහේෂ් සම්පත් ප්‍රියදර්ශන අවුරුදු 47යි සැකකරු අපරාධ ඒ වෙඩික්කරුට மகேஷ் சம்பத் எனப்படுகின்ற 47 வயதுடைய மில்லாத்தன பிரதேசத்தில் வசிக்கின்ற ஒரு சந்தேக குற்றவாளி நபர் ஒருவர் தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். අපරාධ සම්බන්ධයෙන් ආධාර අනුබල දීම චෝදනාව යටතේ අත්අඩංගුවට අරන් තියෙනවා. ඔහුගේ වෑන් அவர் தன்னுடைய வாகனத்தின் இலக்கத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்காகவும் அது தவிர இந்த கொலைக்கு வந்து பண கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக அவருடைய பெயரும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். NWP 5293 මේ වෙනකොට පොලිස් බාරයට ගෙන තියෙනවා. அதே நேரம் NWP 52 93 இடப்படுகின்ற வாகனமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. වෙඩික්කරුගෙන් ප්‍රශ්න කරන විට අපරාධය සිදු කරන විට ඇඳ සිටි ඇඳුම් බෑගයේ දමා කොච්චිකඩේ රිදිවැල මාර්ගයේ දමා ගිය බවට අනාවරණය කරගෙන තියෙනවා. නිලධාරීන් அதே நேரம் கொச்சிக்கடையிலிருந்து அவருடைய பேக்கினுள் அந்த துவக்கினை வைத்து கொண்டுதான் அவர்கள் அங்கே பயணமாகி இருக்கிறார்கள். විසින් එම බෑගයේ බාරයට ගෙන තියෙනවා. මේ වෙනකොට වෙඩික්කරු සමගින් අපරාධය සඳහා පැමිණි බවට හඳුනාගෙන ඇති කටුවැල්ලේගම පාර මීගොම පදිංචි ඉෂාරා සෙව්වන්දි වීරසිංහ යන අය වයස இஷாரா செவ்வந்தி வீரசிங் எனப்படுகின்ற கட்டுவெல்ல பகுதியிலிருந்து வந்த ஒரு பெண்மணி ஒருவர் தான். அந்த செவ்வந்தி உங்களுக்கு தெரியும். அவர் தான் இப்போது நாங்கள் தேடப்படுகிற நபராக இருக்கிறார். 25 සැකකාරී අත්අඩංගුවට විමර්ශනධාරීන් විමර්ශනය පවත්වමින් සිටිනවා. විමර්ශනය අනාවරණය කළ තොරතුරු අනුව මෙම සැකකාරී සමගින් අපරාධයට පෙර සහ පසුව සබඳතා පවත්වන ලද මීගොම පොලිස් ස්ථානයේ අනුක්තව රාජකාරී කරන ලබන වේපත්තංග පාදෙනිය ලිපිනේ පදිංචි පොලිස් කොස්තාපල් 10යි 22යි 16 ලහිරු ප්‍රසන්න ඇතු லஹிரு பிரசன் எனப்படுகின்ற இன்னொரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருடைய நம்பரையும் குறிப்பிட்டு அவரையும் தாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பதாக கூறுகிறார்கள். නිලධාරියා මෙම වෙඩි තැබීම සහ මනුෂ්‍ය ඝාතනය සිදු කිරීමේ අපරාධ සඳහා ආධාර අනුබල දීම සම්බන්ධයෙන් சம்பந்தப்பட்ட நபர் அவர்கள் பணம் வழங்கியிருப்பதா இந்த கொலை தொடர்பான பண கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் விஜயலால் அவர்கள் சொல்லுகிறார். ඉතින් අත්අඩංගුවට ලැබුවා. අපි කිසිදු වේදකින් තොරව පොලිස් නිලධාරියෙක් හමුදා නිලධාරියෙක්ද අපරාධකරුවෙක්ද කියන එක පදනමකින් තොරව அதே நேரம் நாங்கள் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அவர் போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கலாம், பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருக்கலாம், இராணுவ படை வீரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அவரை அரசு செய்து நீதிமன்றத்துக்கு முன்னம் கொண்டு வர வேண்டிய செய்களை செய்திருக்கிறோம். ඕනෑම සිද්ධියකට සම්බන්ධ ඕනෑම අත්අඩංගුවට පසුවට වටින්නේ ඒ අනුව මෙම පොලිස් නිලධාරියා ඊයේ දිනේදී අත්අඩංගුවට ගන්න ලැබුවා. அதே நேரம் நேற்றைய தினம் அந்த போலீஸ் நிலதாரி ஒருவர், அதாவது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்றைய தினம் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார்.
අපරාධයෙන් පසු අධිකරණ භූමියෙන් පලා ගිය වෙඩික්කරු පික්මී කුලිර ගමන් රථ ත්‍රිරෝදාත් නැගී ගමන් කර ඇති අතර කඩොල් කැලේ හන්දිය අසලට ගොස් නිල් පැහැති ත්‍රිරෝද රථයක නැග කොච්චිකඩේ රිදීවැල්ල මාර්ගයේ නැවතී සිට ඇති අතර ස්ථානයේ සැකකරු අපරාධ සිදු කරන අවස්ථාවේ ඇඳ සිටි அதே நேரம் நேற்று சம்பந்தப்பட்ட நபர் கடோல்கலு எனப்படுகின்ற இடத்திலிருந்து பிக்மி வாகனத்தில் வலிக்கிட்டு வந்து அதன் பிறகு கொச்சிக்கடை பிரதேசத்திலிருந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்துள்ளோம். ඇඳුම් පාලු ස්ථානයක විසිකර තිබියදී අපරාධ தன்னுடைய உடுப்புகளை வந்து அங்கே இருக்கிற ஒரு பாலஸ்தானி என்றால் பழைய ஒரு இடம் ஒன்றில் வீசிவிட்டு போயிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். ගෙන තියෙනවා මෙව සැකකරු සිටින ස්ථානයට ඉහත සැකකාරිය වෙනත් ත්‍රිදුර රථයකින් පැමිණ ඇති අතර ඒ සම්බන්ධයෙන් වැඩිදුර තොරතුරු அதே நேரம் அதில் சம்பந்தப்பட்ட நபர் இன்னொரு வீதுரு என்றால் வாகனம் ஒன்றிலே பயணித்திருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. අනාවරණය කරමින් විමර්ශන කටයුතු සිදුවමින් පවතිනවා. මෙම වෙඩික්කරු 19/12 දින ශ්‍රී ලංකා යුද හමුදාවේ 3 වන කමාන්ඩෝ රෙජිමෙන්තුව වෙත බැඳී සෙබලංක 55යි 91යි 89 යටතේ சம்பந்தப்பட்ட நபர் இராணுவத்திலே 2019ஆம் ஆண்டிலிருந்து விலத்தப்பட்டிருக்கிறார். அவர் 3வது ரெஜிமெண்டிலே வேலை செய்திருக்கிறார் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு அறிய கிடைக்கிறது. 2024 மே මාසයේදී பொது සමාව යටතේ ඉනිවත්ව සිට බව සඳහන්. அதே நேரம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் அன்று இவர் 2019ஆம் ஆண்டு விலத்தியிருந்த போதும் பொது மன்னிப்பு மூலம் இவரை நாங்கள் விடுவிப்பதற்கு நடைமுறை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். සඳහන් වෙලා තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන් කරුණු තහවුරු කර ගැනීම සඳහා පනාගොඩ යුද හමුදාව වැටුප් ලේකනාංශයට වාර්තා යොමු කරලා තියෙනවා. අත්අඩංගුවට ගන්නා ලද NEP 52 93 දරන KDH වෑන් රථය පරීක්ෂා කිරීමේදී එහි තිබී වාහන සේවා කිරීමට අදාළ බිල්පතක් හමුවී තියෙනවා. ඒ බිල්පතේ PF 78/24 සඳහන් වෙලා තියෙනවා. ඒ අනුව එහි හිමිකාරිත්වය සම්බන්ධයෙන් කරුණු තහවුරු කර ගැනීමට විමර්ශන පවත්වමින් තියෙනවා. அதே நேரம் அவர் தன்னுடைய வாகனத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பது சம்பந்தமான விவரங்களையும் தெரிவித்து அது சம்பந்தமாகவும் நாங்கள் தொடர்ந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம், அதாவது இன்கொயரி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். විමර්ශන පවත්වමින් තියෙනවා. ඒ අනුව භාරයටගත් වෑන් රථයේ ඉන්ජින් අංකය සහ චැසි අංකයට අදාළව මෝටර රථ ප්‍රවාහන කොමසාරිස් දෙපාර්තමේන්තුවෙන් පරීක්ෂා කිරීමේදී ඊට අදාළ එහි නිවැරදි ලියාපදිංචි අංකය වෑන් රථය තුල තිබූ රිසිට් පතේ අංක PF 78/24 දරන අංකයේ බවට අනාවරණය කරගන්නා ලද අතර அதே நேரம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மூலம் வெட்டிக்கொண்ட நாங்கள் தகவலின் அடிப்படையிலே அவர்களுடைய வாகனத்தின் இன்ஜின் நம்பர் செசி நம்பர் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம். වෑන් රථයේ සවිකර ඇති NEP 52/93 දරන තහඩුව ව්‍යාජ. அதே நேரம் அவருடைய நம்பர் பிளேட்டுக்கும் அவருடைய செசி நம்பருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. NEPE 5293 என்று நினைக்கிறேன். அந்த இலக்கத்தை தான் அவர்கள் அதிலே பொருத்தி இருக்கிறார்கள். තහඩුවක් බවට අනාවරණය වෙලා තියෙනවා. ඒ වගේම කතානායකතුමනි අපරාධය සිදු කිරීමට පෙර වෙඩික්කරු සහ ඔහු සමග පැමිණි කාන්තාව ලැබුම්ගෙන සිටි කඩුවෙල පිහිටි ලැබුම් මලක් පරීක්ෂා කරා. එහි කාමරයක් වෙත නුගේගොඩ අපරාධ ස්ථානයේ පරීක්ෂණාගාර නිලධාරීන් ගොස් එහි ඇඟිලි සටහන් පරීක්ෂණ කැඳවා ස්ථාන නිලධාරීන්ගේ පරීක්ෂාවට ලක් කරලා තියෙනවා. ලැබුම් මලේ CCTV දර්ශන පරීක්ෂා කිරීමේදී සැකකරු සහ සැකකාරිය අපරාධ ස්ථානට රැගෙන ඒමට භාවිතා කරන ලද Honda Fit වර්ගයේ සුදු පැහැති කාර් රථය. அதே நேரம் நுகேகொடையிலிருந்து நாங்களுடைய சிசிடிவி கேமரா மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து நுகேகொடையிலிருந்து அவர்கள் ஒரு ஹோண்டா ஃபிட் எனப்படுகின்ற வாகனத்திலே பயணம் செய்திருக்கிறார்கள் இருக்கின்றோம். යාපච්ච අංකයේ WP CAC 8711 බවට අනාවරණය වෙලා තියෙනවා. WP CAC 8711 எனப்படுகின்ற ஹோண்டா ஃபிட் வாகனத்திலே தான் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் அறிந்துள்ளோம். එම කාර් රථයේ නඩු භාණ්ඩයක් වශයෙන් භාරයට ගෙන තියෙනවා. මේ වෙනකොට එහි ලියාපදිංචි අංකයේ නිවැරදිතාවය හිමිකාරත්වය සම්බන්ධයෙන් අනාවරණය කර ගැනීමට වැඩිදුර පරීක්ෂණ පවත්වනවා. அதே நேரம் அந்த கார் உரிமையாளர் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம்.
අපරාධයට පෙර දින ඉහත කාර්යරතෙන් පැමිණි අයෙකු විසින් මෙම ලැබුම් මලේ සිටි සැකකරු සහ සැකකාරියට පාර්සලයක් ලබා දී ඇති බවත් එම අපරාධයට යොදාගත් ගිනි අවිය සහ සැකකරු අපරාධය සිදු කිරීමට ඇඳ සිටි නීතිඥයෙකුගේ ඇඳුමට සමාන ඇඳුමද එහි අඩංගුව තිබී ඇති බවට සැකකරුගේ ප්‍රකාශ සහ මඟ පෙන්වීම යටතේ අනාවරණය කරගෙන තියෙනවා. அதே நேரம் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் அன்றைய தினம் அவருக்கு அந்த ஒரு சட்டத்தரணி போன்ற உடுப்புகளையும் அவருடைய ஆயுதத்தையும் வழங்கியது எவ்வாறு என்பது சம்பந்தமாக நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். අපරාධය සිදු වන අවස්ථාවේ අධිකරණ භූමියේ අංක 5 මෛත්‍රාත් අධිකරණයේ රාජකාරී නිරතව සිටි පොලිස් නිලධාරීන් අධිකරණ කටයුතු සඳහා පැමිණි පොලිස් නිලධාරීන් අධිකරණයේ සේවය කරන නිලධාරීන් සහ නීතිඥයන් සහ අධිකරණයේ ප්‍රධාන දොරටුවේ ආරක්ෂකලෙක් රාජකාරී සඳහා යොදවා සිටි පෞද්ගලික ආරක්ෂක සංස්ථේ නිලධාරීන් ගේ ප්‍රකාශ මේ වෙනකොට සටහන් කරගෙන තියෙනවා. அதே நேரம் அந்த நிமிடத்திலே அங்கே வேலை செய்து கொண்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள், அங்கே பாதுகாப்பாக இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள், நீதிபதிக்கு பாதுகாப்பாக இருந்த போலீஸ் உத்தியோகர் சகலருடைய வாக்குமூலங்களை நாங்கள் பெற்றுள்ளோம். මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් තවත් පුද්ගලයන් කීප දෙනෙකුගේ ප්‍රකාශ සටහන් කර ගැනීමට අවශ්‍යව තියෙනවා. වෙඩි තැබීමෙන් මියගිය සංජීව කුමාර සමරරත්න නෝත් ගණේමුල්ලේ සංජීව යන අයගේ පච්ච அதே நேரம் மற்ற சம்பவங்கள் தொடர்பான இன்னும் ஓரிருவருடைய வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். මර පරීක්ෂණයේ කොළඹ අධිකරණ වෛද්‍ය නිලධාරී කාර්යාලයේදී සහකාර අධිකරණ වෛද්‍ය නිලධාරී දුලංග බලල්ල මහතා විසින් 25/2/20 දින ඊයේ දින සිදු කෙරුවා. මුත්තදේහ වරකරුගේ මවවන අංක 141 ඇලයිරක්ඩි මාකලන්ගමුව ගණේමුල්ල ලිපිනේ පදිංචි ඇලන්නෝනා මෙන්ඩිස් යන අයට බාර දීමට කටයුතු කරලා තියෙනවා. அதே நேரம் அவர் சம்பந்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட நபர் அவருடைய மனைவியிடம் அவருடைய பொடியை கொடுப்பதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ඒ අනුව දැනට සැකකරුවන් රැඳුම් නියෝග මත රඳවාගෙන තවදුරටත් විමර්ශනය කරමින් පවතිනවා. මම මේ විශේෂයෙන් මේ වාර්තාව පොලිස්පතිතුමා විසින් මා වෙත ඉදිරිපත් කරලා තිබුණා. ඒ වගේම அதே நேரம் என்னுடைய இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் சீனியர் டிஐஜி அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. මිද්දෙනියේ සිද්ධියේ සැකකරුවන් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. ඒ සැකකරුවන් අතරත් පොලිස් නිලධාරියෙක් ඉන්න බව පැහැදිලි වෙලා තියෙනවා. ඊයේ දිනේදී ගරු ජනාධිපතිතුමා මම හිතන්නේ උපදේශකාරක සභාවේදී අවධාරණය කරා වගේම මේ ක්‍රියාකාරකම් සඳහා මේ පාතාල ක්‍රියාකාරකම් සඳහා සමහර රාජ්‍ය ආයතනවල අනුග්‍රහයන් ලැබෙන බවට පැහැදිලි. විශේෂයෙන් පොලිසිය අපි පොලිසිය වාර නැත්නම් මහජන ආරක්ෂා ඇමතිවරයා හැටියටම ඒ පිළිබඳව දැඩි අවධානය යොමු කරලා තියෙනවා. அதே நேரம் இவ்வாறான கொலைகள் மட்டுமல்ல, வேறு வேறு குற்றச்செயல்களுக்கும் எங்களுடைய அரசு அதிகாரிகளில் ஒரு சிலர் முக்கியமாக போலீஸ் உத்தியோகத்தர் சிலர் உதவி செய்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் அது சம்பந்தமாகவும் அதே நேரம் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் கூட இது சம்பந்தமாக விசேட நடவடிக்கை எடுக்குமாறு கூறியதையும் நான் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ඒ පිළිබඳව තීන්දුව తీරන අරන් තියෙනවා. ඉදිරියටත් එවැනි තීන්දුව తీරන ගන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ හින්දා මම මේ ගරු සභාවට කියන්න කැමති කිසිදු ලෙසකින් හෝ මේ රටේ ජාතික ආරක්ෂාවට විලකින් හෝ බාධාවක් වෙන්න අපි ඉඩකඩ තියන්නේ නැහැ. මේවා තැන තැන நான் என்னுடைய இந்த உயரிய சபைக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது சம்பந்தமாக எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். அதை தவிர மேலதிகமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தயங்கப் போவதில்லை. ஆகவே இந்த உயரிய சபைக்கு நான் மற்றும் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், எந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் எங்களுடைய கைகளை விட்டு போகவில்லை. இது சம்பந்தமாக முழு நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். පාතාල ක්‍රියාකාරකම් ඇටට සංවිධාන අපරාධ කරුවන්ගේ අපරාධ හැටියට තමයි අපි හඳුනාගෙන තියෙන්නේ. ඒ පිළිබඳව ඒ වර්ධනය කිරීම සඳහා අවශ්‍ය සෑම වැඩපිළිවෙලක්ම මේ ආණ්ඩුව ඉදිරියේදී ගන්නා බවත් මේ වෙනකොට බොහෝ ක්‍රියාමාර්ග අරන් තියෙනවා. අපි සමහර දේවල් විමර්ශනයට බාධා වෙන නිසා මේ සභාවට ප්‍රකාශ කරන්න අපහසුයි. එහෙත් මේ විමර්ශන ප්‍රගතිය වරින් වර ඔබතුමන්ලාට නැත්නම් මේ ගරු පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න ගරු කතානායක මා අදහස් කරනවා. அதே நேரம் மேலும் சகல நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை தொடர்பாக எனக்கு இப்போது சொல்ல முடியாது. ஏனெனில் அவை எங்களுடைய விசாரணைகளை பாதிக்கும் என்பதால் நான் அவற்றை இப்போது இங்கு சொல்ல முடியாது. என்ன ஒரு குற்ற செயல்கள் நடந்தாலும் அவற்றை நாங்கள் உடனடியாக கொண்டு வந்து நீதிக்கு முன்னிறுத்துவோம் என்பதை இந்த உயரிய சபைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இதன்போதுதான் எங்களுடைய இந்த பிரச்சனை ஆரம்பினது. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லியிருந்தேன். இனித்தான் நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் இருக்கிறது.
විමර්ශන රාජකරණවලට අරු කතානායකතුමනි ස්තුතිවන්ත වෙනවා ඇමතුමාට මේ පැහැදිලි කිරීම පිළිබඳව. வணக்கத்துக்குரிய சபாநாயகர் அவர்களே, இந்த விடயங்களை சொன்னதற்காக எங்களுடைய ஆனந்த விஜயலால் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ඔබතුමා කෙසේ කීවත් මේ ජාතික ආරක්ෂාව පිළිබඳව ලොකු ගැටලුවක් මේ රටේ ජනතාවට තිබෙනවා. මේ நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுடைய நாட்டு மக்களுடைய பாதுகாப்பிற்கு இப்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். මේ ක්‍රියාකාරකම් පිළිබඳව මේ ඇති වෙලා තියෙන තත්ත්වය නිසා කෙසේ වෙතත් ඔබතුමා පැහැදිලි කරා මේක මේ අද ඊයේ වෙච්ච දෙයක් නෙමෙයි, මේක දිගින් දිගටම වෙච්ච දෙයක්. ඔව්. හැබැයි ඔබතුමා ඒ අතරතුර චෝදනාවකුත් එල්ල කරනවා පහුගිය රජයන් නියෝජනය කරපු. அதே நேரம் நீங்கள் சொன்ன விடயம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது இன்று நேற்று மட்டுமல்ல, காலங்காலமாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஓம், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரம் நீங்கள் சொன்னீர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் சில குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக நீங்கள் தெரிவித்தீர்கள். දේශපාලඥයන් මේවට සම්බන්ධයි කියලා. අපි ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා මේක පොදුවේ මේ ප්‍රකාශ කිරීමේදී අපි හැමෝටම මේක ඇඟිල්ල දික් වෙනවා. එම නිසා ඔබ ඉතා පැහැදිලිවම මේ කවුද මේ දේශපාලඥයන් පහුගිය රජයන් නියෝජනය කරපු මේ පාතාලෙත් එක්ක තියෙන සම්බන්ධය, ඒ වගේම ඔබතුමා කිව්වා මේකත් එක්ක මද්ද්‍රව්‍ය සම්බන්ධතාවයක් තියෙනවා. ඒ මද්ද්‍රව්‍ය කාරණා වලට සම්බන්ධ වෙලා තියෙන ඒ දේශපාලනයන් කරුණා කරලා නීතිය හමුවට ගෙනල්ලා අපි හැමෝටම සාධාරණයක් ඉටු කරා. அதே நேரம் நீங்கள் சொன்னீர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் ஒரு சில உத்தியோகத்தர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில விடயங்களில் சம்பந்தப்பட்டிருப்பதாக. இது தொடர்பாக எனக்கு மிகவும் கவலை இருக்கிறது. என்னவென்றால், எதிர்க்கட்சியில் நாங்களும் இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு நியாயம் ஒன்றை பெற்றுத்தாருங்கள். எங்களுடைய பேரும் இதில் பாதிக்கப்படுகிறது. ஆகவே அது பழைய கொலைகள் சம்பந்தமாக யார் அதில் ஈடுபட்டார்கள் என்பதென்ற விடயங்களை எங்களுக்கு சொல்லுமாறு வேண்டுகொள்கிறோம். මොකද ඔබතුමාලාගේ මේ දිගින් දිගටම හැම දෙයකටම පෞගිය අවුරුදු 75 76 පෞගිය ආණ්ඩුවල වෙච්ච සිදුවීම් කියලා කිව්වට ඒක දැන් හේතුවක් කරගන්න එපා මේ අනාගතයේ වෙන දේවල් වලට. அதே நேரம் நீங்கள் சொல்லிக்கொள்கிறேன் என்றால், கடந்த 70-75 வருடமாக அரசியலால் கொலைகள் நடந்திருக்கிறது. அரசியல் காரணம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது நடக்கின்ற கொலைகளுக்கும் அவற்றை சுட்டிக்காட்ட வேண்டாம். ඒකද කරුණා කරලා දැන්වත් ඔබතුමාලා මේ අතීතයට මේ බාධා අතීතයට මේ චෝදනා කරන එක නතර කරලා කරුණා කරලා මේ කවුද මේවට මැදිහත් වෙලා තියෙන ඉන දේශපාලන අධිකාරිය කියන එක ඉතා පැහැදිලිව මේ රටට. அதே நேரம் நீங்கள் மொட்டையாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயரை சொல்லாமல் எங்கள் பெயரை கெடுப்பதை விட்டுவிட்டு தயவு செய்து உங்களிடம் கௌரவமாக கேட்டுக்கொள்கிறோம், யார் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் என்ற பெயரை இங்கே வெளிப்படுத்துகின்றால் எங்களுடைய பெயரை நாசமாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ප්‍රකාශ කරලා නීතිය ක්‍රියාත්මක කරන්න කියන එක ඉල්ලීමක් කරනවා. ගරු ආණ්ඩුපක්ෂයේ ප්‍රධාන සංඝාධිපති ගරු කතානායකතුමනි, මේ සිදුවීමේ බරපතලකම බැරෑරුම් සහගතභාවය අපි තේරුම් අරගෙන තියෙනවා. ඒ ගැන අපි පරීක්ෂණ කරගෙන යන බව ඇමතුමාගේ ප්‍රකාශයෙන් තහවුරු වුණා. අමාත්‍යවරයා ඒ සම්බන්ධයෙන් කරුණු පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරා. අමාත්‍යමාගේ ප්‍රකාශය සම්බන්ධයෙන් වාදයක් ගන්න බෑ මේ වෙලාවේ. ඔබතුමාලා පොයින්ට් ඔෆ් ඕඩර් ගන්නවා නම් ඒක පැහැදිලි කරන්න. එහෙම නැත්නම් මේක වාදයක් කරගන්න බෑ. අද ඔබතුමාලා මේක ඉදිරිපත් කරන අවස්ථා තියෙනවා. කරුණාකර ඒ නිසා ඒ සම්ප්‍රදාය අනුගමනය කරන්න කියලා මම ඉල්ලන්න කැමතියි. அதே நேரம் உடனடியாக எழுந்த சுகாதார அமைச்சர், அவர்தான் ஊடக அமைச்சரும், அவர் சொன்னார், நடந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அதற்குரிய புலன் விசாரணைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுப்பதற்குரிய பொறிமுறை ஒன்று இருக்கிறது, ஒரு முறை ஒன்று இருக்கிறது. சும்மா எழும்பி இவ்வாறான பிரச்சனையில் தொடர்ந்து கதைக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். අලු කතානායකතුමා, අපේ පොලිසිය භාර ඇමතුමාගෙන් මම මේ අහන්නේ, දැන් අර අපි පැයටකින් ඔබතුමා පොලිස් දෙපාර්තමේන්තුව දක්ෂ ලෙස අපරාධකරු අත්අඩංගුවට ගත්ත එක ගැන අපි සතුටු වෙනවා. மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, நாங்கள் எங்களுடைய போலீஸ் பொறுப்பான அமைச்சரிடம் இதை கேட்க விரும்புகிறோம். நீங்கள் சொன்னீர்கள் 8 மணித்தியாலத்துக்குள்ளே நாங்கள் அவர்களை அரசு செய்திருக்கிறோம் என்று. உண்மையாக அது சம்பந்தமாக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். හැබැයි
හැබැයි තාම කාන්තාව අත්අඩංගුවට අරන් නැහැ. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பெண்மணி செவ்வந்தி அவர்களை கைது செய்யவில்லை. කාන්තාවයි මීගමුවට ගිහිල්ලා කාන්තාවයි අපරාධකරුයි දෙන්න බෙදිලා කාන්තාව අයින් වෙලා අපරාධකරු තමයි ගියේ. වෙඩික්ක அதே நேரம் அந்த பெண்ணும் அந்த சுட்ட சம்பந்தப்பட்ட நபரும் மிகவும் பிரதேசத்துக்கு பயணம் செய்து அங்கே ஒன்றாக பயணம் செய்து அங்கிருந்து 2 பிரிந்து தான் போயிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்கள் அந்த சுட்டவரை பிடித்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த பெண்ணை பிடிக்கவில்லை. හැබැයි ඔබතුමා කිව්වට දැන් මාධ්‍යයේ ඊයේ රාත්‍රී ප්‍රවෘත්ති වල කියනවා ඩුබායි වල ඉඳන් අරයා වෙඩික්කරුව පාවා දීලා දුන්න හින්දා තමයි වෙඩික්කරුව ඇල්ලුවේ කියන එක කියලා තියෙනවා. அதே நேரம் மீடியாக்களில் சொல்லப்படுகிறது துபாய் நகரத்திலிருந்து நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட ஒருவர் அந்த சுட்டவரை காட்டி கொடுத்ததன் காரணமாகத்தான் அவரை நீங்கள் பிடித்திருப்பதாக மீடியாக்களிலே சொல்லப்படுகிறது. වෙඩික්කරු නැත්තම් අපේ දක්ෂකමට නෙවෙයි ඇල්ලුවේ ඩුබායි වලින්ම පාතාලෙන්ම පාව දුන්නා කියලා. அதே நேரம் அந்த சுட்டவரை நேற்று எங்களுடைய திறமையால் பிடிக்கவில்லை, துபாயிலிருந்து காட்டி கொடுத்திருப்பதால் தான் பிடிபட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். වල දක්ෂතාවෙන් කියලා තමයි මන් දන්නේ. මාධ්‍යයේ කියන්නේ අපේ දක්ෂතාවෙ නෙවෙයි ඩුබායි වල දක්ෂතාවෙට තමයි අල්ලලා තියෙන්නේ. உண்மையாக என்னவென்றால் அது எங்களுடைய திறமை அல்ல, துபாயிலிருந்து காட்டி கொடுப்பவரின் திறமையால் தான் பிடிபட்டிருக்கிறார் ஒழிய இலங்கை போலீசாரின் திறமை அல்ல. ඒක තමයි කියන්නේ. තාම කාන්තාවල්ලන්න බැරි වුණානේ. ඊළඟ அந்த பெண்ணை பிடிக்கவில்லை. මොන දේ කරත් සැකකරු නිකම් මේ රටට වීරයෙක් කරානේ ෆොටෝ දාලා. அதே நேரம் என்ன நடந்தாலும் அந்த சந்தேக நபர் வந்து எங்களுடைய நாட்டின் ஒரு பெரிய வீரையான்னு சொன்னால் ஒரு நாட்டின் பெரிய வீரன் போல அல்லவா சோஷியல் மீடியாவில் வருகிறார். මේක බොරු. මම මේ කියන්නේ අපේ ඇමතුමා ෆොටෝ දාන්න දෙන්න එපා. ෆොටෝ දාන්න දෙන්නේ නැතුව පොඩ්ඩක් බලන්න කියන්නේ. දැක්කද අත්අඩංගුවට ගත්ත ගමන්ම අර නිකන් ලව් කරනවා වගේ මේ ෆොටෝ දාලා ඒව වැරදි. அதே நேரம் தயவுசெய்து அவருடைய போட்டோவை போட விட வேண்டாம். ஏனென்றால் சிறைப்பிடித்த உடனேயே அவர் ஏதோ லவ் பண்ணுவது போன்று கைகளை பிடித்தவாறு போட்டோக்களை போட்டு வெளியே பரப்பி இருக்கிறார். කවුදේම දාන්නේ? யாரவர் போடுவது? ඒක අපරාධකාරයෙකු ලව් කරනවා වගේනේ ෆොටෝ වල குற்றம் செய்தவரை காதலிப்பது போன்ற ඒක போட்டோ නිකන් වීරයෙක් කරා. එහෙම அவரை කරන්න එපා කියන්නේ. வீரன் ஆக்கி இருக்கிறார்கள். அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள். පරීක්ෂණයක් තියන්න. அது சம்பந்தமாக இன்கொயரி செய்யுங்கள். ගරු කතානායකතුමනි සමහර ඡායාරූප මාධ්‍යෙටනේ AI තාක්ෂණය ඔස්සේ මේවා පිළිබඳව පොඩ්ඩක් අවබෝධ කරගන්න මේ අන හැම එකක්ම මේ සත්‍ය දේ සිද්ධ වෙනවා කියලා අදහස් කරගෙන මේ පාර්ලිමේන්තුවට සම්පත් AI ටිකක් පොඩ්ඩක් ඒ පිළිබඳව අවධානය යොමු කරගන්න. அதே நேரம் மீடியாக்கள் வருகின்ற எல்லா போட்டோக்களும் உண்மையல்ல, அவை AI மூலம் செய்யப்பட்டு வருகின்ற என்பதால் அது சம்பந்தமாக சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ඒ වගේම මේ විශේෂයෙන් ගරු මන්ත්‍රීතුමලා අදහස් ප්‍රකාශ කරන විපක්ෂයේ දේශපාලන මම කිව්වේ සමහර දේශපාලඥයෝ කියලා මේ සම්බන්ධ ඕනතරම් තොරතුරු මිද්දෙනිය සම්බන්ධයෙන් ඕනතරම් සමාජ දාලවල තොරතුරු සංසරණය වෙනවා. මම කිව්වේ දැන් සම්පත් කවුද චාමර සම්පත් මන්ත්‍රීතුමාට සමහර තොරතුරු ලැබිලා ඇති. මම දන්නේ නැහැ කොහොමද ලැබුණේ කියලා. සමහර තොරතුරු මේ මාධ්‍යවල ලැබෙන හැම තොරතුරක්ම සත්‍යයි කියලා මට මේ වෙලාවේ ප්‍රකාශ. அதே நேரம் மீடியாக்கள் வருகின்ற எல்லா தகவலும் உண்மை என்று என்னால் சொல்ல முடியாது. சாமர சம்பத் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சில நேரம் விசேட தகவல்கள் ஏதாவது வந்திருக்கலாம், அது பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன். අපි කිව්වේ පොලිසිය විමර්ශනාශ්‍රය ප්‍රවෘත්ති වලට කියන හැම දෙයක්ම ඒවා පිළිබඳව අපිට වගකීමක් නැහැ. ඔබතුමාට වගකීමක් ඇති. මන් දන්නේ නැහැ. அப்போது இவர் சொல்லுகிறார் மீடியாவில் வருகின்ற எல்லாத்துக்குமே எங்களுக்கு பொறுப்பு கூற முடியாது என்று. அப்போது அவர் சொல்லுகிறார் இல்லை நீங்கள் அது சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்று. அப்போது எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதுக்கு சம்பந்தமாக பொறுப்பு கூறல் விருப்பம் இருக்கும், எனக்கு எங்களால் இயலா என்று சொல்லுகிறார். මට මම වගකීමක් ඇතුව මගේ ප්‍රකාශය කළේ. මගේ ප්‍රකාශය කළේ වගකීමක් ඇතුව. ඔබතුමා නෑ ඒක තමයි. அப்போது இவர் சண்டை பிடிக்கிறார். කාන්තාවද පිරිමිද කියලා නෑ. පොලිස් නිලධාරියා අධිකරණ මේ සියලු දෙනා අත්අඩංගුවට ඔබතුමාට අවශ්‍ය නම් බලා ගන්න அதே පුළුවන්. நேரம் ஆணோ பெண்ணோ என்ற எங்களுடைய பேதமில்லை. யார் என்றாலும் பிழை விட்டவர்களை அரெஸ்ட் பண்ணுவதுதான் எங்களுடைய வேலை. අපිට අවශ්‍ය නම් සතිපතා අපිට මේ විමර්ශන පිළිබඳව ලබා දෙන්න පුළුවන්. ඒ හින්දා මේ පොලිසිය කරන ක්‍රියාමාර්ග ලඝු කරන්නවත් ඒක අව탁සිරු කරන්නවත් ඔය වගේ ප්‍රකාශ කරන්න එපා මන්ත්‍රීතුමා. මොකද எங்களுடைய போலீசாருடைய வேலைகளை இப்படி லவ்கரன் காதலிப்பது போன்று படங்களை போட்டு இப்படி செய்வது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைத்து போலீசாரை அவமதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்.
මාධ්‍ය යනවා බොහෝ දේ යනවා. நான் சொல்லவில்லை. තව සෝෂල් மீடியாவில் මීඩියා වල බොහෝ දේවල් இருக்கிற යනවනේ. சாமராஜ். හරිද? ගවනි you can't හරි. tolerate it. අපි මේ රටේ ජනතාව අරු කතානායකතුමනි දැන් අපි හිතනවා අපිට 10 මාට පාර්ලිමේන්තුව කටයුතු ආරම්භ කරන්න වෙනවා. ඒ වගේම මේ පිළිබඳව ගරු ඇමතුමා ප්‍රකාශයක් කළා. ඒ වගේම මන්ත්‍රී දෙදෙනෙක් දැනට මේ සම්බන්ධව මැදිහත් වී තිබෙනවා. දැන් අනිත් එක මේක අපරාධ පරීක්ෂණයක්. රටේ ඊටාම වැදගත්. ඒ නිසා සමහර මේ අපි අනවශ්‍ය ලෙස මේ හෙළිදරව් කරගන්න හදන කරුණු විසිනුත් මේ පරීක්ෂණයට අනවශ්‍ය බාධා ඇති වෙන්නත් පුළුවන්. ඊට අමතරව அதே நேரம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, எங்களுடைய போலீஸ் அமைச்சர் சொன்னதன் பிறகு 2 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக கதைத்திருக்கிறார்கள். ஆகவே இவை தொடர்பாக மேலும் இன்குவரிஸ் நடப்பதால் இது சம்பந்தமாக கதைக்க வேண்டாம் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கிறோம். அதனால் அந்த புலன் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் பிமல் ரத்நாயක. පාර්ලිමේන්තුවේ කටයුතු ආරම්භ කිරීම අවස්ථාවකුත් වෙනවා. මම හිතන්නේ මන්ත්‍රී දෙදෙනෙක් ඔබතුමා අවස්ථාව ලබා දුන්නා. කරුණාකරලා අපි ආණ්ඩුව වශයෙන් ඉල්ලා සිටිනවා සභාවේ මූලික කටයුතු ආරම්භ කරන්න කියලා. මොකද நீங்கள் 2 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கதைக்க இடம் கொடுத்திருக்கிறீர்கள். அது சம்பந்தமாக விவாதித்து விட்டோம். ஆகவே பாராளுமன்ற தொடர் நடவடிக்கைகளை போவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். අනිත් කටයුතුත් සියල්ල මේකත් එක්ක මේ වෙනවා. ප්‍රධාන කටයුතු ආරම්භ යෝජනා பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சபாநாயகர் சொல்றார், பிரதான விடயங்களை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். පාර්ලිමේන්තුවේ සභානායකතුමා මේ அப்போது நன்றாக பேச்சு விடுகிறது. உங்களுக்கு தெரியும், ගරු කතානායකතුමනි என்னை மனநோயாளி என்று சொன்ன அவருக்கு மறுபடியும் பேச்சு ගරු விடுகிறது. කතානායකතුමනි මම ආණ්ඩුවේ කටයුතු පොයින්ට් එක කියන්න அதன் பிறகு தயாசிரி கமகே வளமையாக இவர்தான் பாராளுமன்றத்திலே பிரச்சனை ஏற்படுத்துவார். அவர் சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் எழும்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லுகிறார். அப்போது சபாநாயகர் கேட்கிறார், பாயிண்ட்டுக்கு முகத்தேண்டு இந்த பாயிண்ட் என்று சொல்கிறீர்கள் என்று. කරු කතානායකතුමනි මම විශේෂයෙන් ඇමතුමාගෙන් අහන්නේ කරුණු කරුණු දෙකක්. දෙක කියන්න. කරුණු දෙකක්. அப்போது விமல் ரத்நாயக்கா அங்கால் இருந்து சொல்லுகிறார், என்ன பாயிண்ட் என்று சொல்லுகிறார்கள் அதை சொல்லுங்கள் என்று. ඔබතුමා කියන්න මම කියන්නේ. 92 විනාඩියක් අපිට කතා කරන්න ඉඩ තියෙනවා. අනේ කරු කතානායකතුමා இவர் சொல்லுகிறார்கள், தயாசிரி அவர்கள் 92-2விலே எனக்கு கதைக்கிறதுக்கு இடம் இருக்கிறது என்று. ஆனால் உண்மையாகவே 92-2விலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், பாராளுமன்ற நடைமுறைகள் பிழையாக நடந்தால் மட்டுமே அங்கே பொயின் வழங்கப்படும். மற்றதாக தயாசிரிகமாக எழும்புவதற்காக அங்கே டைம் கொடுக்க மாட்டார்கள். என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். මේක වැදගත් කාරණා. මොකද මේ කරු ඇමතුමාගෙන් අහන්න කැමති මේ නීතිඥයා දැන් මෙතන මේ ඊයේ අනුරාධපුර මැතිතුමා ගරු මන්ත්‍රීතුමා මේ සම්බන්ධව சபாநாயகர் சொல்லுகிறார், நீர் இதை பற்றி கதைக்கலாண்டு. 92 ආ තියෙන්නේ පාර්ලිමේන්තුවේ දෙක ආ රීති ප්‍රශ්න. ඔව් හරි රීති ප්‍රශ්න சபாநாயகர் குறுக்கிட்டு சொல்லுகிறார், 92A சொல்லுகிறது, ஆனா பகுதி சொல்லுகிறது என்று சொல்ல வலிக்கிட்டு அவர் சொல்றார் 92 ஆவண்ணா பகுதியும். ඔව් කියවන්න. හරි. நீங்க படிங்க என்று சொல்லுகிறார். ඔබ ඔයා කියවගන්න. මතු කිරීම මම ඇමතුමාගේ තාම වැදගත් ප්‍රශ්නයක් අහන්නේ නීතිඥවරයෙක් විදියට. ප්‍රශ්නයක් මතු කිරීමේ அவர் சொல்லுகிறார் தயாசிரி அவர்கள், நான் ஒரு லோயராக முக்கியமான பிரச்சனை ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்று. කියන්න. රීති ප්‍රශ්නයක් මතු කිරීමේදී මන්ත්‍රීවරයෙකුට මිනිත්තුවකට වඩා කතා කරන්න ලැබෙනවා. ඒක අතර සැලකිලිට භාජනය කරන ලබමින් තියෙන ප්‍රශ්නයක් පිළිබඳව කතා කරන්න ලැබෙනවා කිය. ඔබතුමාට කතා කරන්න පුළුවන් පළවෙනි එක ඡන්දයක් ප්‍රකාශ කිරීමේ බෙදීමක් පවතින වෙලකදී හැර පාර්ලිමේන්තුවේ කවරෝ කටයුත්තකදී නිවැරදි ක්‍රමවේද අනුගමනය කරන්න ලැබෙ තිබේද? මම අහන්නේ ඒකයි. දෙකම අදාළයි. ස්ටෑන්ඩින් ඕඩර් එක அவர் சொல்றார் 92 ஆனா பகுதி, 92 ஆனா பகுதி, 92 ஆவண்ணா பகுதி கேட்ட மாதிரி என்னால் கேள்வி கேட்கலாம் என்று. ஆனால் அவற்றில் கேட்க முடியாது. මට විරුද්ධයි. කරු කතානායකතුමා ඔබතුමා කතා කරන විරුද්ධයි. ගරු කතානායකතුමනි මේ ස්ටෑන්ඩින් කවුරුත් කියන්න ඕනේ නැහැ මේ පොත තියෙනවා. හරි யாரும் சொல்ல தேவையில்லை, இந்த புத்தகம் இருக்கிறது. ගරු සභානායකතුමා அவர்கள் தயாசிரி அவர்களை நோண்டியாச்சு. ගරු කතානායකතුමනි පාර්ලිමේන්තුවේ ස්ථාවර නියෝග 75 විධිවිධාන ප්‍රකාරව 2025 පෙබරවාරි 27 බ්‍රහස්පතින්දා 28 සිකුරාදා සහ 2025 මාර්තු 1 වෙනි සෙනසුරාදා 3 වන සඳුදා 4 වන අඟහරුවාදා 5 වන